السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய அருள் பார்வை உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மகிழ்ச்சியும் துக்கமும் அவனமிடமிருந்தே ஏற்படுகிறது. அருமையான நேயர் பெருமக்களே, அல்லாஹ் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், நீ மகிழ்ச்சியோடு சிரித்ததாய் இருக்கிறாயா, அதுவும் அல்லாஹ்வின் நாட்டமே. சில நேரங்களில் அழுகையும் கண்ணீருமாக இருக்கிறாயா, அதுவும் அந்த அல்லாஹ்வினுடைய நாட்டமே. சில நபர்கள் சில நேரங்களில் துக்கமான நிலை ஏற்படுகிற பொழுது அல்லாஹ்வின் மீது நிராசை அடைந்து விடுகிறார்கள். தமது வீட்டிலே ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்படுகிற பொழுது, ஏதேனும் ஒரு சங்கடங்கள் ஏற்படுகிற பொழுது படைத்த ரப்பை திட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். இறைவா, எனக்கு தான் இப்படி கஷ்டத்தை கொடுக்கணுமா? யார் யாரோ எப்படியெல்லாம் இருக்கிறாங்க நல்லா, ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி இறைவனை வசைபாடுகிற நிலை சில இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அத்தகைய நிலைகளை விட்டும் பாதுகாவலை தந்தருள் புரிவானாக. அருமையான நேயர் பெருமக்களே, எப்படி நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அதுவும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் தானே. சில நேரங்களில் சில சங்கடமான கஷ்டங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், நாம் படைத்த இறைவன் மீது நிராசை அடைவதை விட படைத்த இறைவனின் பக்கம் நாம் நெருக்கமாகிற பொழுது அல்லாஹ் இப்படி யோசிப்பான், என்னுடைய அடியான் இவ்வளவு சிரமப்பட்டாலும் கூட, என்னுடைய அடியான் இவ்வளவு சங்கடமான நேரத்திலும் கூட நம்மை நினைவு கூறுகிறானே, நம்மை நினைவு கூர்ந்து படைத்து இறைவன் தான் நமக்கு பதில் தர முடியும் என்ற நம்பிக்கையிலே அவன் இருகரம் உயர்த்தி இருக்கிறானே. இறைவா, எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையோ சங்கடங்களையோ அகற்றி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறானே. அந்த அடியானினுடைய பிரார்த்தனையை நாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அல்லாஹ் இறங்கி வந்து விடுகிறான். ஆகையினால் நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது. அருமையான நேயர் பெருமக்களை, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் பதிவு செய்ய வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள், அல் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் பக்ரா என்கிற சூரா இருக்கிறது. குர்ஆனிலேயே மிகப்பெரிய ஒரு சூறா அது. முஸ்லீம் மற்றும் தபரானி என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு மனிதர் சூரத்துல் பக்ராவை வீட்டிலே ஓதும் வழக்கமுடையவராக அமைத்து கொள்கிறார்களோ அந்த இல்லம் ஷைத்தான் அந்த இல்லத்திலிருந்து விரண்டு ஓடுகிறான். இப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னார், ஒரு இல்லத்திலே வசிக்கிற பொழுது அந்த இல்லத்திலே நமக்கு சில சங்கடங்களோ கஷ்டங்களோ ஏதேனும் ஒரு மன உளைச்சல்களோ ஏற்படுகிறது என்று சொன்னால் சூரத்துல் பக்ராவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே விடை கேட்கலாம். அல்லாஹ் அந்த சூரத்துல் பக்ராவின் மூலமாக அல்லாஹ் மனிதனுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகிறான். அது மட்டும் இல்லாமல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னொரு இடத்திலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் வீட்டில் நுழைகிற பொழுது, உணவருந்தும் பொழுதோ அல்லது அல்லாஹுவை நினைவு கூறுகிற பொழுதோ அந்த இடத்திலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். ஷைத்தான் அல்லாஹுவை நினைவு கூறுகிற ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்தும் அவனை விட்டு அகன்று விடுவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி தந்திருக்கிறார்கள். அருமையான நேயர் பெருமக்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த மனிதன் வீட்டில் நுழைகிற பொழுது அல்லாஹ்வினுடைய பெயர் கூறி பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லி நுழைகிறார்களோ, இறைவா, உன்னுடைய பொருத்தத்தினால் நான் வீட்டை விட்டு வெளியேறி இப்போ வீட்டிற்குள் மறுபடியும் நான் வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், நீயே எல்லாத்திற்கும் பாதுகாவலன் என்ற மன திருப்தியோடு யார் ஒருவர் நுழைகிறானோ அந்த நேரத்தில் ஷைத்தான் பிற ஷைத்தான்களிடத்தில் சொல்வானா, இந்த வீட்டில் இவங்களை கெடுக்கலான்னு நம்ம வந்தோம், ஆனால் அவன் இறைவனிடத்தில் பாதுகாவல் கேட்டு விட்டான்.
ஆகையினால இந்த இடத்துல அவனுக்கு கஷ்டத்தையும் கொடுக்க முடியாது, துன்பத்தையும் கொடுக்க முடியாது. ஆகையினால் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய ஷைத்தான் சின்ன ஷைத்தான்களை எல்லாம் அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்களாம். காரணம் என்ன தெரியுமா? நாம் நமது வீட்டிலே நடந்து கொள்கிற முறையை பொறுத்து தான் நமக்கு எவ்வளோ பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளோ பெரிய மன உளைச்சல்கள் ஏற்பட்டாலும் அவைகளிலிருந்து இலகுவாக வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் படைத்த இறைவனை நாம் மறந்துவிடக்கூடாது. படைத்த இறைவனின் நினைவு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். நமக்கு சந்தோஷத்தை தருவதும் அந்த அல்லாஹுதான், கஷ்டங்களை தருவதும் அந்த அல்லாஹுதான். ஆகையினால் சரி செய்து கொடுக்கக்கூடியவன் அவன் ஒருவனாக மட்டுமே இருக்க வேண்டும். அதனால் அல்லாஹ்விடத்திலேயே நாம் பொறுப்பை ஒப்படைத்து விடுகிற பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஏற்படுகிற எல்லா சங்கடங்களையும் போக்கி நிம்மதியான கவலையில்லாத வாழ்வை நமக்கு எல்லா இடங்களிலையும் ஏற்படுத்தி தருவான். அத்தகைய மேன்மக்களாக அல்லாஹ் நம் யாவரையும் சேர்த்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.